அவன் உடலில் காய்ச்சல் இப்போதுதான் குறைந்திருந்தது. அர்ஜு அங்கிள். ஹே சாம், ஐ எம் ரியலி சாரிடா. என்னால தானே உனக்கு இப்படி ஆச்சு. அதெல்லாம் இல்ல அர்ஜு, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. தன் முன் வந்து நின்ற அர்ஜுனை நிமிர்ந்து பார்த்தாள் மித்ரா. அவன் சந்தன நிற முகத்தில் வியர்வை வடிந்தது. அவனது பதட்டமும் தவிப்பும் அவன் கண்களிலும் முகத்திலும் தெளிவாக தெரிந்ததை மித்ரா உணர்ந்து கொண்டாள். சொல்லுங்க மித்ரா, என்னாச்சு? ஆதிக்கு விளையாடுறப்போ கீழே ஏதாச்சும் விழுந்துட்டானா? அவனுக்கு ஹெவி ஃபீவர். எப்படி சடனா அவனுக்கு ஃபீவர் வந்துச்சு? நல்லா தானே இருந்தா? எல்லாம் உங்களாலதான் என்றவள் அப்போதுதான் நிமிர்ந்து அவனை பார்த்தாள். என்ன சொல்றீங்க? நான் என்ன பண்ண? இதுவரைக்கும் என் பையன் நான் சொன்ன எதையுமே மீறினது கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட நான் பேசக்கூடாதுன்னு சொல்லியும் என்கிட்ட கெஞ்சினா பிடிவாதம் பிடிச்சான். அதனால வந்த வெனதா இப்ப அவன் இங்க கிடக்குறான். இப்ப உங்களுக்கு ஹாப்பி தானே? நீங்க வர வரைக்கும் எங்க லைஃப் நல்லதா இருந்துச்சு என்று அவள் பேச பேச அர்ஜுனுக்கு தலைவலிக்க ஆரம்பித்தது. அவள் குரல், அவள் கலங்கிய கண்கள் எல்லாம் அர்ஜுனின் மூளையை கதிகலங்க செய்து கொண்டிருந்தது. கண்களை மூடி தன்னை சமன்படுத்திக் கொண்டான் அர்ஜுன். சி மித்ரா, நான் உங்ககிட்ட எல்லா எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்டேன். இப்போ ஆதி இந்த நிலைமையில இருக்க நான் எந்த அளவுக்கு காரணமோ அதே அளவுக்கு நீங்களும் தான் காரணம். என் கூட 2 நாள் பழகின பழக்கத்துக்கு ஆதி வயசுக்கு அவன் இந்த அளவுக்கு போராடும் போது நான் அவனை விட அதிகமாவே பிடிவாதம் பிடிப்பேன். எங்களை பிரிக்க நினைக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன் என்றவன் சட்டென ஆதி அனுமதித்திருக்கும் அறைக்குள் நுழைய இங்கே மல்லிகா தன் அதிர்வு மாறாமல் தன் மகளை பார்த்து கொண்டிருந்தார். அவளோ விதியை நினைத்தும் தன் தாயை பார்த்தும் இதழுக்கும் வலிக்காமல் சிரித்து வைத்தாள். இங்கே தேவாவுடன் போனில் கத்திக் கொண்டிருந்தார் ரங்கநாதன். அங்கிள், அவன் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்கான். நான் மட்டும்தான் சைட்டுக்கு வந்திருக்கேன். அவனுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே 2 பேர் தான்டா. அதுல ஒருத்தன் நீ, இன்னொருத்தன் இந்த நாட்டிலேயே இல்ல. அப்புறம் புதுசா எந்த ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்கான் அர்ஜுன்? அவனுக்கு ஏற்கனவே சேஃப்டி இல்லடா. உன்னை அவனுக்கு துணையா இருப்பேன்னு நினைச்சு அனுப்புன. ஆனா நீ அவனை எங்கேயோ அனுப்பிட்டு என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு போன் பண்ணா அவன் காலே அட்டன் பண்ண மாட்டான். என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் அங்க? ஐயோ அங்கிள், நான் சொல்ற ஃப்ரெண்டுக்கு 5 வயசு தான் ஆகுது. அவன் தான் இன்னைக்கு அர்ஜுனை அந்த ஷூட்டிங்ல இருந்து காப்பாத்தினான். ஓ சரி, இருந்துட்டு போகட்டும். யாருக்கிட்டையும் அவனை ரொம்ப க்ளோஸா பழக விடாத தேவா. அவனை கொஞ்சம் கேர் பண்ணி பாத்துக்கோ. எதுவும் யோசிக்க விடாத. ஷியோர் அங்கிள், நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி என்றவன் அழைப்பை துண்டித்துவிட்டு அர்ஜுனுக்கு கால் செய்ய அவனோ அழைப்பை ஏற்கவில்லை. எங்க போனா இவன்? போனையும் அட்டன் பண்ண மாட்டான். சின்ன குழந்தை மாதிரி இவனை யார்கிட்டயும் பேச விடக்கூடாதுன்னு வேற சொல்றாங்க. என்னதான் இருக்கும் இவன் லைஃப்ல என்று புலம்பிக் கொண்டான் தனக்குள்ளே. அர்ஜுனின் கைப்பட்டதுமே கண்களை திறந்து பார்த்தான் ஆதி. அவன் உடலில் காய்ச்சல் இப்போதுதான் குறைந்திருந்தது. அர்ஜு அங்கிள். ஹே சாம், ஐ எம் ரியலி சாரிடா. என்னால தானே உனக்கு இப்படி ஆச்சு. அதெல்லாம் இல்ல அர்ஜு, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நான் நல்லா தான் இருக்கேன் என்று பேசியவனை பார்த்து கண்கள் கலங்கி போனது அர்ஜுனுக்கு. இந்த சிறு வயதில் எத்தனை பக்குவம் இவனுக்கு என்று வியந்து போனது அவன் மனம். அவனுக்கு அருகே இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டு ஆதியின் கையை பிடித்தவாறே ஏதோ பேசிக் கொண்டிருந்தான் அர்ஜுன். அம்மா எங்க அர்ஜு? வெளியில தான் நிக்கிறாங்க. ரொம்ப அழுதுருக்காங்க. இனிமே அவங்கள கஷ்டப்படுத்தாத ஆதி. நான் அவங்க கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்குறேன். நீ அவங்க கூட சண்டை போடாத, சரியா? சரி அர்ஜு, ஆனா அம்மா என் கூட பேச மாட்டாங்களே என்று இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போதே அறைக்குள் நுழைந்தாள் மித்ரா. தாயை கண்டதும் அர்ஜுனின் கையிலிருந்து தன் கையை பிரித்து கொண்டு அவளை பயத்துடன் பார்த்தான் ஆதி. அர்ஜுனோ அவனை விட மோசமாக சிறு குழந்தை போல முகத்தை வைத்துக்கொண்டு கெஞ்சுதலாக பார்த்தான் மித்ராவை. அவனை அப்படி காணவும் அவளுக்கு சிரிப்புதான் வந்தது. ஒரு பெருமூச்சு விட்டவள் கண்களாலேயே தன் மகனிடம் பேசு என்பது போல சைகை செய்ய அர்ஜுன் மற்றும் ஆதி இருவரின் முகத்திலும் 1000 வாட்ஸ் பல்ப் எரிந்தது. அடுத்த நொடி ஆதி சந்தோஷத்தில் எழுந்து அமர்ந்து விட்டான். சாம் என்று பாய்ந்து அணைத்துக் கொண்டான் ஆதியை. அந்த காட்சி
மித்ராவின் கண்களை கலங்க வைக்க முகத்தை திருப்பி தன் கண்ணீரை கட்டுப்படுத்திக் கொண்டாள். தேங்க்யூமா, யூ ஆர் த பெஸ்ட் மதர் இன் த வேர்ல்ட் என்று தன் அருகே நின்ற தாயின் வயிற்றை கட்டிக்கொண்டான். அவன் கேசம் வருடி உச்சி முகர்ந்த மித்ராவையே வருடியது அர்ஜுனின் கண்கள். அந்த உச்சி முத்தம் ஏதோ அவள் தனக்கே கொடுத்தது போல உடல் சிலிர்த்து அமர்ந்திருந்தான். வீட்டுக்கு கிளம்பலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, நம்ம போலாமா? நானே உங்களை டிராப் பண்றேன். ஹே சாம்ப், வா நம்ம கார்ல போலாம் என்று குழந்தையை தூக்கிக் கொண்டு முன்னே சென்றாள். அவன் பின்னோடு சென்றாள் மித்ரா. மூவரும் சேர்ந்து வெளியே வர பார்க்கும் யாவருக்கும் அவர்கள் ஒரு அழகிய குடும்பம் போலதான் தோன்றியது. அதே கோணத்தில்தான் மல்லிகாவும் அவர்களை பார்த்து கண்ணீரை அடக்கிக் கொண்டு நின்றார். ஹாஸ்பிட்டல் பில்லை கூட அர்ஜுன் அத்தனை வற்புறுத்தியும் மித்ராவே கட்டினாள். அதில் அவன் முகம் சுருங்கி போனது. கார் மித்ரா கூறிய முகவரியில் வந்து நின்றது. அது ஒரு சிறிய அபார்ட்மெண்ட். சாம்ப், சமத்தா சாப்பிட்டுட்டு டேப்லெட்ஸ் போட்டுக்கோங்க. நான் நாளைக்கு மார்னிங் உங்களை பார்க்க வரேன். இப்போ வீட்டுக்கு வாங்களே அர்ஜு, நான் என் டாய்ஸ் பெயிண்டிங்ஸ் எல்லாம் உங்ககிட்ட காட்டுறேன். அர்ஜுன் திரும்பி மித்ராவையும் மல்லிகாவையும் பார்த்தான். வீட்டுக்கு வாங்கம்மா தம்பி என்று கூறிவிட்டு அவர் முன்னே செல்ல மித்ராவும் அவனை அழைத்தாள். அதன் பின்னே அர்ஜுன் முகம் மலர்ந்து குழந்தையை தூக்கிக் கொண்டு அவர்கள் வீட்டிற்குள் சென்றான். சென்னையில் இருக்கும் அர்ஜுனின் வீட்டில் அவனது படுக்கை அறையை விட சிறிய வீடுதான் அது. ஆனால் அழகாக இருந்தது. அங்கிருந்த சோஃபாவில் அவனை அமர சொன்ன மித்ரா காஃபி போட சொன்னாள் மல்லிகாவிடம். வீடு ரொம்ப அழகா இருக்கு. என்னோட அம்மா தான் இதுக்கெல்லாம் ரீசன். அவங்க தான் வீட்டை அழகா வச்சுப்பாங்க அர்ஜு என்றதும் அர்ஜுன் மித்ராவை பார்த்தான். அவள் இதுவரை அவனை பார்த்து கொண்டிருந்த தன் பார்வையை திருப்பிக் கொண்டு தன் அறைக்குள் நுழைந்தாள். உங்க அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வருமாடா? ரொம்ப ரொம்ப. ஒரு அங்கிள் அன்னைக்கு இங்க வந்து அம்மா கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணாங்க. அம்மா அவங்கள செருப்பெடுத்து அடி பின்னிட்டாங்க. நான் பயந்துட்டேன் தெரியுமா? இவன் அம்மா சுடிதார் போட்ட ஒரு ப்ரூஸ்லி போல. ஆதியோட அப்பாவை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு. ஆனா அவரோட ஒரு போட்டோ கூட ஏன் இந்த வீட்டுல இல்ல? உயிரோட இருக்காரா இல்லையான்னு கூட தெரியலையே. அர்ஜு, இங்க பாருங்க, எனக்கும் இங்க மச்சம் இருக்கு, உங்களுக்கும் இங்க மச்சம் இருக்கு என்று அர்ஜுனின் கண்ணத்திலிருந்த மச்சத்தை காட்டி அவன் கத்த, அந்த சத்தத்தில் வெளியே வந்தாள் மித்ரா. அவள் தாயும் அப்போதுதான் காஃபியுடன் அங்கு வந்தார். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஹே ஆமா சாம், இப்பதான் பாக்குறேன். இது ரொம்ப லக்கான மச்சம்னு சொல்லுவாங்க. நீயும் ஃபியூச்சர்ல பெரிய பிசினஸ் மேனா ஆவ பாரு. நிஜமாவா அர்ஜு? அம்மாக்கு நான் டாக்டர் ஆகணும்னு ஆசை. உனக்கு என்ன ஆசை? அம்மாவோட ஆசை தான் என் ஆசையும். அவங்க சொல்றத தான் நான் கேட்பேன். அதான் எனக்கும் பிடிக்கும் அர்ஜு. நீ ரொம்ப குட் பாயா இருக்க சாம். எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான் அர்ஜு என்று அவன் கன்னத்தில் முத்தமிட்டான். இருவரையும் பார்த்து கொண்டு நின்றாள் மித்ரா. காஃபி எடுத்துக்கோங்க தம்பி. ஆதி, இந்தா பாலகுடி என்றதும் இருவரும் அவர் கொடுத்ததை வாங்கி அருந்தினர். ஆதி அந்த டம்ளரை பிடித்திருக்கும் கோணம் கூட தான் பிடித்திருப்பது போல இருப்பதை கவனித்தான் அர்ஜுன். பிறகு சிறிது நேரம் அங்கே அமர்ந்துவிட்டு கிளம்பினான் அர்ஜுன். அவன் போனை அங்கேயே மறந்து வைத்துவிட்டு சென்றுவிட மித்ரா அதை எடுத்துக்கொண்டு ஓடினாள். காருக்கு அருகே சென்றவன் முன்பு வந்து நின்றாள் மித்ரா. வாட் ஹேப்பன் மித்ரா? ஏன் இப்படி ஓடி வரீங்க? உங்க போன். ஓ காட், அங்கேயே வெஸ்ட் வந்துட்டனா என்றபடியே அதை வாங்கிக் கொண்டான். மித்ரா அங்கேயே நிற்க அர்ஜுன் அவளிடம் பேச்சு கொடுத்தான். நான் உன்னை கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. ஆதியோட அப்பா இங்க? ஏன் நீங்க 3 பேர் மட்டும் இருக்கீங்க? அவரோட ஒரு போட்டோ கூட வீட்ல இல்லையே. அவர் உங்க கூட இல்லையா? உயிரோடவே என்று முடிப்பதற்குள் இனாஃப் என்று கையை நீட்டி கத்திவிட்டாள். அவள் ஒற்றை கண்ணில் நீர் வழிய அதை கண்ட அர்ஜுனின் மனம் ரண வலியை உணர்ந்தது. கேளுங்க நேசிப்பாயா ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.